இருக்குது. அந்த லைன்லாம் பார்த்தீங்கன்னா 6 அடி வரைக்கும் இருக்குது. வேலை ஃபுல்லாக முடிஞ்சிருங்க. கரிங்களோட வந்து டிப்பர் வந்து மேலே ஏற முடியலை. நான் ரொம்ப ஹைட்டுங்க. அவ்வளோதாங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வலி வந்து முட்டிருச்சு. அது எப்படி ஏற மாட்டேங்கிறான் பையன். அஸ்தாங்கிறது மண்ணை தான் எடுத்துட்டாங்க. எடுத்து எப்போ வண்டி ஏறி வருது. எல்லாம் ஏறி நினைக்கிறேன். நல்லா க்ரோஸாக நிற்கிறேங்க. ஐயோ நாள் பேக் எடுக்கிறோம். நேற்று இது வரைக்கும் எடுத்துகிட்டு பாக்கி வச்சுருக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எடுக்க வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப கிளைமேட் வந்து மழை பெய்கிற மாதிரி இருக்குது, வெயில் அடிக்காத மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு கூலிங்காக தாங்க இருக்குது. ஸோ வந்து வெயில் அடிக்கலை. ஸோ நல்லா கிளைமேட் தான் செஞ்சாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாக தாங்க இருக்குது. மேலே அடி வரைக்குமே மண் கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சைட்லேருந்து இடிஞ்சு விழுந்துருச்சுங்க. இந்த பக்கம் ஆழம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இந்த பக்கம் ஆழம் கம்மியாக தான் இருக்குது. கொஞ்சம் ஓடிட்டுருக்கேன். மண் போகிறதுக்கு இடம் இல்லைங்க. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் தாங்க எதுவும் கூட்டிகிட்ருக்கேன். ஏன்னா சைடில் ஃபுல்லாகவே மண் எல்லாமே கூட்டி வச்சுருக்கனால நமக்கும் மண் போகிறதுக்கு இடம் ஸ்பேஸ் கம்மியாக தாங்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நேற்று பார்த்தத விட இன்றைக்கி கொஞ்சம் ஆழம் கம்மியாக தாங்க இருக்குது. பேக்கிலலாம் ரொம்ப ஆழமாக இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் ஆழம் கம்மியாக தான் இருக்குது. என்ன இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா டைம் ரொம்ப ஓவராக வரதுக்கு காரணமே மண் போகிறது இடம் இல்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மண் எடுத்து இந்த பாக்ஸில் போட்டு இதுலேருந்து எடுத்து நான் வெளியே போட்டுருக்கேன். அதனாலே டைம் அதிகமாகுதுங்க. பார்த்தீங்கன்னா வண்டியில் எடுத்து இடம் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா மண் கூட்டி விட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க் வருதுங்க. ஸோ அதனால் அந்த மண் ஃபுல்லாகவே எடுத்து மேலே போட்டுட்டு திரும்ப வந்து பொடி போடுற மாதிரி இருக்குங்க. ஏன்னா அப்படி இருந்தால் தான் வண்டி வந்து ஓட்ட முடியும். நமக்கு வண்டி நிறுத்தத்துக்கும் ஸ்பேஸ் இருக்கும். இல்லைன்னா ஸ்பேஸ் சுத்தமாக இருக்காதுங்க. இந்த வேலை பார்த்தீங்கன்னா மட்டிப்பாறை இருக்கிறதுனால அதிகமாக ஆழம் வரலைங்க. இந்த பக்கம்லாம் இப்போ நான் எடுக்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆழம் வரலை. பேக் சைடெலாம் ரொம்ப ஆழம் அதிகமாக வந்து தேவைப்படுச்சு. ஸோ மட்டிப்பாறை தாங்க ஓரளவுக்கு. இல்லை சைட்டாரங்க வந்து பயந்துகிட்டே இருந்தாங்க. என்னடா மண் வந்து இவ்வளோ ஆழம் போகுது, ஸோ கல் வந்து அதிகமாக வரும் அப்படி சொல்லிட்டு நினச்சி பயந்துகிட்டே இருந்தாங்க. இப்போ இதை பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டாங்க. ஏன்னா அதிகமாக ஆழம் போச்சுனாலே பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு வந்து யூனிட் கணக்கு தான் அங்கே வந்து வேலை கொடுத்துருக்காங்க. கான்ட்ராக்டு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு 4700 ப்ளஸ் 5000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் வந்து வேலை கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி இருக்குது கருங்கலுக்கு. ஏன்னா ஆழம் போக போக அதிகமாக கருங்கல் வந்துகிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 30 யூனிட்டாச்சும் இந்த ஏரியா கல் வருங்க. அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வரும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதனால தாங்க சைடில் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தாங்க. இருந்தாலும் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ இந்த சைடில் கொஞ்சம் ஆகிட்டு கம்மியாக இருக்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தார். என்னென்னு பார்த்தீங்கன்னா புதுசாக வண்டி ஓட்ட வரவங்களுக்கு இந்த வேலையை பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். உனக்கு என்னப்பா நீ போய் கேரளாவில் ஜாலியாக வண்டி ஓட்டிட்டு நல்லா கை நிறைய சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம எப்படியெல்லாம் இங்கே வேலை செஞ்சு கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். ஸோ ரொம்ப நன்றி ப்ரோ அது சொன்னதுக்கு. ஏன்னா இது மாதிரி தான் கஷ்டப்படுறேன். அதில் நானும் ஒருத்தர் தான். அவரும் ஆப்ரேட்டர் தான் போல இருக்குது. அதனால தான் அவரும் அந்த மாதிரி நம்மளுடைய அனுபவத்தை அவரும் சொல்லியிருக்காரு. இது மாதிரி இருக்கிறதாங்க ரொம்ப வெறுப்பாக இருக்குது. ஸோ நம்ம வேலை செய்யறதுக்கு வந்தோம்னா வேலை மட்டும் செய்யாமல் இதெல்லாம் செஞ்சும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் ஓவராகும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கண்ணுக்கே தெரியாது. லாஸ்ட்டாக பில் எழுதி கொடுக்கும்போது தான் சொல்லுவாங்க இல்லை டைம் ரொம்ப ஓவராகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்படி இதெல்லாம் நாங்கள் எடுக்கிறோமே அப்படி இதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியலையா? அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு ஃபவுண்டேஷன் எடுக்கும்போது இவ்வளோ டைம் வரக்கூடாது. அதிகமாக டைம் இருந்துச்சுன்னா டைம் ரொம்ப ஓவர் ஆகிடுச்சு, அமௌண்ட் என்ன கம்மி பண்ணுங்கள் அப்படின்னா நம்ம மேலே குறை வைப்பாங்க. அவங்களுக்கு எப்படியாச்சும் ஒரு அமௌண்ட் கம்மி பண்ணணும்னு தான் அவங்க பார்ப்பாங்க. அதுக்கு எதையாச்சும் ஒன்று யாரையாச்சும் ஒன்று குறை சொல்லிடுங்க. ஆனால் நல்ல ஒரு இடங்க, சூப்பரான பிளேஸு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வாங்கி தான் இடம் வைக்கிறாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து தென்னை மரம்லாம் வச்சுட்டு தென்னை மரமே நல்லா பெருசு பெருசாக வளர்ந்துருச்சுங்க. அந்த மாதிரி இடம் நல்லா சூப்பராக இருக்குது இடம். வந்து பார்த்திங்கன்னா நம்ம மண் எடுத்தோம் பார்த்தீங்களா, இங்கேருந்து மண் எடுத்த உடனே பார்த்திங்கன்னா பொடி போட்டிருக்குங்க. ஒரு சிலலாம் வந்து பார்த்திங்கன்னா பொடி போடாமல் அப்படியே வந்து நேராக எடுத்துகிட்டு வருவாங்க. நம்மளுக்கு வந்து கரெக்டான லெவல் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி எடுக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் இறங்கி பொடி போட்டு நம்ம எடுக்கிறது நல்லதுங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து அளவு வந்து
மாறாமல் கிடைக்கும். அதுதாங்க நம்ம வந்து வண்டியை விட்டு இறங்காமல் அப்படியே நேராக வந்து பொடியை போட்டுறேன், இல்லை எனக்கு தெரியும் நான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனம் தான் சொல்லுவேன் நான். ஏன்னா எவ்வளோ நேரம் எடுப்போது, சும்மா ஜஸ்ட்டு ஒரு கீழே இறங்கி கவரை பிடிச்சி பொடி போட்டோன்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து அளவு வந்து வித்தியாசம் வந்து வராதுங்க. இந்த பக்கம் ஆழம் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில்ஸாக 1.5 அடி கூட வச்சாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சைட்டுக்காரங்க வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க பக்கத்தில் தான் கேட்டிருக்காங்க. அவதியா 1.5 அடி மட்டும் ஆழம் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ எடுக்கிறதே கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது, சரி லூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் எடுத்து பார்த்துடலாம். நம்ம பக்கெட்டில் எடுக்கிறதுக்கும் பிக்காஸில் வந்து கொத்தி பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. ஏன்னா நமக்கு வந்து எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சைட்லலாம் கல் வந்து மாட்டோம். அதனால வந்து பார்த்திங்கன்னா சைடில் இருக்கிறது லூஸாக இருக்கும். சரி അല്ല അതൊക്കെ ലൂസ് മണ്ണാ. ലൂസിലെടുത്ത് താത്തുക, ഉറപ്പിലെടുത്ത് നിർത്തുക, അത്രേ ഉള്ളൂ. മട്ടിപ്പാര ആയതുകൊണ്ടേ മേലെ തന്നെ പാറ എടുക്കുന്നുണ്ട്. ഒന്ന് മാറിനോളൂ. சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காப்புல. நான் அப்படி தாங்க எடுக்கிறேன். ரொம்ப ஒரு சைட்லலாம் 1 அடி எடுக்கிறேன். சென்டரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 1 அடி வந்து கேப்பில் வச்சு எடுத்துகிட்ருக்கேன். லைன் பார்த்தீங்கன்னா எடுக்கும்போது ரொம்ப டைட்டாக இருந்துச்சுங்க. ஸோ அப்படியே எடுக்க என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா மேலே இருந்து மட்டிப்பாறை எல்லாமே உடஞ்சி வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா 1 அடி கூட 1 அடி கூட ஆழம் போகாமல் தான் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா 1.5 அடி கிட்ட ஆழம் வந்துருச்சுங்க. அதுதாங்க அந்த மட்டிப்பாறை. ஸோ எடுக்க வந்து பார்த்தீங்கன்னா மாவு வந்துகிட்டே இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த கல் வந்து அப்படியே உடஞ்சி வந்துகிட்டே இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எடுத்துருக்கோம். 1.5 அடி வரைக்கும் ஆழம் வந்துருச்சு. இது அப்படியே நிறுத்திட்டு ஃபினிஷிங் பண்ணி பேக்கில் போட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மட்டிப்பாறையில் நான் இப்போ வண்டி நிறுத்திருக்கேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து ஒரு கல் ஒன்று இருக்குது. அந்த கல்லை வந்து நான் எப்படியெல்லாம் ஸ்டடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் தான் கல் இருக்குது. லெஃப்ட் சைடு ட்ராக் மேலே அது மேலே தான் வண்டி நிற்கிது. நான் என்ன பண்ணேன், ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மண் நிறுத்தி வச்சு ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ண பார்த்தேன். ஆனால் அட்ஜஸ்ட்டே ஆக மாட்டேங்குதுங்க. வண்டி பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி ஆடிக்கிட்டே இருக்குது. ஸோ அது மாதிரி ஓட்டினா தாங்க ரொம்ப தப்பு. ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து இடுப்படி சீக்கிரமாக எடுக்க ஆரம்பிக்கும். அதுமாரி ஓட்டவே கூடாது. இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டடியாக நிற்க ஆரம்பிக்கணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டோசிங் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் லெவலாக நிற்கணுங்க. அதுவும் லெவலாக இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து லோடு கொடுக்க ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து எந்த பக்கம் குழியாக இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைடு தூக்க ஆரம்பிக்கும் வண்டி. அப்போ வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து லோடு வைப்போம் பார்த்தீங்களா, கை வச்சு நம்ம லோடு வச்சு இடுப்போம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லோடு ஆகாது. வண்டி தூக்க தான் செய்யுமே தவிர வண்டி வந்து பார்த்திங்கன்னா அழுத்தி லோடு கொடுக்க முடியாதுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக பார்த்து செய்யணுங்க. இந்த வேலையில் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் ஃபுல்லாகவே மட்டிப்பாறை தாங்க. தெரியுதுன்னா அந்த மாவாக வர்றது பாருங்கள். மேலே ரொம்ப டைட்டாக இருக்குது. இது அப்படியே எடுக்க நாங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே உடஞ்சி வந்துகிட்டே இருக்குங்க. தெரியுதுங்களா, வண்டி அப்படியே ஒரு பக்கமாக இழுத்துட்டே போகுது. ஸோ நமக்கு வந்து அப்படியே லோடு கொடுத்து வண்டி ஓட்ட முடியலங்க. எவ்வளோ தான் லோடு கொடுக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்கள் அப்படியே வண்டி இழுக்குது. ஃபஸ்ட்டு ரீசன் மண் கொஞ்சம் மேட்டில் தான் நிறுத்திருக்கேன். 2வது ரீசன் பார்த்தோன்னா மண் ஃபுல்லாகவே மட்டி மண். அது அப்படியே நம்ம லோடு கொடுத்து இழுத்தனால அப்படியே வந்துடுதுங்க. வண்டி கீழே இறங்கிட்டாலே சறுக்கிட்டு வந்துடுது. பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக தான் இருக்குது. இருந்தாலும் எடுக்க அப்படியே வந்துகிட்டே இருக்குதுங்க. இன்றைக்கி கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிளைமேட் தாங்க. வெயிலும் இல்லை மழையும் இல்லை. நேற்று இதே மாதிரி தான் இருந்துச்சு, இன்றைக்கி இதே மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக மழை வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து 4 நாளைக்கு வந்து மழை சொல்லியிருக்காங்க. 26, 27, 28, 29 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மழை சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேங்க. யூடியூப்பில் நண்பர் ஒருத்தர் நேற்று கமெண்ட் பண்ணியிருந்தார், இது மாதிரிலாம் புதுசாக வண்டி ஓட்ட வரவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும், இது ஒரு நல்ல ஒரு பதிவு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. ரொம்ப நன்றி ப்ரோ. ஏன்னா நம்ம வேலை செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கெல்லாம் டைரெக்டாக பார்த்து சொல்லிடுவாங்க, உனக்கு என்னப்பா கேரளாவில் ஜாலியாக வேலை செய்கிற, மாதம் ஆனால் கை நிறைய சம்பாதிக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஒரு நாளைக்கு போய் நம்ம வண்டி ஓட்டிட்டு வெளியே வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் நம்மளை என்னென்ன கேள்வி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தாங்க தெரியும். இதெல்லாம் அந்த சைடு ஃபுல்லாகவே எடுத்தாச்சுங்க. லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே எது பார்த்தீங்கன்னா ரைட் சைடு நேற்று எடுத்த பாக்கி தாங்க நீங்கள் வந்து எடுத்து பார்த்துருங்க. பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எடுத்தது அந்த ரயிலாம் பார்த்தீங்கன்னா 6 அடி வரைக்கும் இருக்குது. இப்போ எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி ஆழமாங்க இருக்குது. ஸோ கொஞ்சம் மேலே ஏறி இருக்குது, கொஞ்சம் லைட்டாக இருக்குதுங்க. மேலே ஏறி வருது. ஏன்னா இவ்வளோ ஆழத்தில் வந்து பார்த்திங்கன்னா கல் போடுறது வந்து அவ்வளோ ஈஸி முடியாதுங்க. கல் போட்டு அதெல்லாம் மூடிட்டு வரதுக்கு
கல் ரொம்ப அதிகமாகும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேலையாளர்களோட கூலியும் அதிகமாகும். இதுக்காக தான் முடிஞ்ச வரைக்கும் அந்த சைடு வந்து 6 அடி 1 அடி இருந்தாலும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இது இவ்வளோ கல் உள்ளே போகல, அதுக்காக தான். அதேமாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ரோடு வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்குதுங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா டிப்பர் வந்து லோடு எடுத்துகிட்டு பேக்கில் தான் வைக்க முடியும். ஃப்ரண்ட்டு ஏறாது, ஃப்ரண்ட்டு ஏறும். பட் ஆனால் ஃப்ரண்ட்டு ஏறினா லோடு தட்டிட்டு திரும்ப எடுக்க முடியாது. அப்படின்றதுக்காக வந்து டிப்பர் அங்கே வந்து ஃப்ரண்ட்டில் போயிட்டு திரும்ப அங்கே வந்து பேக் வரணுங்க. பேக் வர்றதுக்காக ரொம்ப மோடாக இருக்குன்னா பார்த்தீங்கன்னா அந்த சைடு வந்து ஒரு வீடு வந்து குழியில் நிற்கும். அது வந்து ரொம்ப டேஞ்சரான ரோடு வந்து. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ண போனால் நம்ம எடுக்கிற மண்ணில் அங்கே போட்டு கரெக்டாக அதுக்கான டிப்பர் வந்து பேக் விடும்போது அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வந்து குடியில் இல்லாமல் இருக்கிற மாதிரி வந்து நம்ம லெவல் பண்ணி கொடுக்கணுங்க ட்ராக் அடிச்சு. ஏன்னா அதுக்கு தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எடுக்கிற மண் எல்லாமே அங்கே போட்டு அப்படியே ட்ராக் அடிச்சுட்டோம்னா ஓரளவுக்கு சரியாக போயிடும். உங்களுக்கு அப்படி பண்ணுறதோட பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கிறதுக்கு இதுக்கு மேலே அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆலோ பிளாக்கில் வச்சு காம்பவுண்ட் சவர் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடிக்கிட்ட கல்லுக்குள்ளாக கையிலே எடுத்துட்டு அந்த மண்ணுக்கு போயிடும். அந்த மண்ணை எல்லாத்தையுமே அப்படியே ட்ராக் அடிச்சிட்டோம்னா டைரெக்டாக டிப்பர் நேராக ஃப்ரண்ட்டில் போய்ட்டு அங்கே தான் நேராக பேக் வைக்கிறாங்க. ஸோ அதிகமாக ரிஸ்க்கு கிடையாது. ஈஸியாக கல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பைக் இருக்குது பார்த்தீங்களா, நேராக வந்து இங்கே கொட்டாங்கன்னா இந்த கல் இருக்கு பைக் இருக்கு பார்த்தீங்கன்னா கல் பைக் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கல் போயிடுங்க. ஸோ டேரெக்டாக உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டாக கல் கிடச்சிடும். அந்தளவுக்கு ரிஸ்க் இல்லாமல் இருக்கும். இந்த வேலை நான் சொன்னேன் அவங்ககிட்ட, சரி ஓகே பார்க்கலாம் இந்த வேலை இது வந்து இப்படி முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்படி வேலைனா நம்ம அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. சரி ஓகே நான் முடிஞ்ச வரைக்கும் நான் எப்படி முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து செஞ்சு கொடுக்குறேன். பட் ஆனால் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மண் நம்ம போடுறோம் பார்த்தீங்களா, பாதி ரோடு வரையும் ஃபுல்லாகிடுங்க. அந்த இடத்துல பாதி ரோடு ஃபுல்லானதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸ்லோப்பே கிடைக்கும். ஒரு வீடு வந்து பார்த்தீங்கன்னா குழியில் இல்லாமல் கொஞ்சம் லெவல் கிடைக்கும். ஏன்னா லோடு வண்டி ஒரு வீடு குழி இருந்துச்சா கண்டிப்பாக வண்டி அப்செட் ஆகிடும். அதுக்காக பார்த்தீங்கன்னா குழியே இல்லாமல் டெவலப் பண்ணி விடணும். அதுவும் பார்த்தீங்கன்னா மேலே ஏறுறதுக்கும் ரொம்ப ரிஸ்க்காக இருக்கக்கூடாது, அது வந்து பேக் வர்றதுக்கும் ரிஸ்க்காக இருக்கக்கூடாது. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணி விடணும். அது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம இப்போ எப்படி டெவலப் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லோடு எடுத்துகிட்டு வந்து இறங்க முடியும். அது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பேக் வராது. பார்க்கலாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. மண்ணை ஃபுல்லாகவே ரொம்ப நைஸ் பண்ணுங்க. അതാവില്ല അത് ട്രാക്ക് അടിക്കും വേണോ? ശരിയാവില്ല. ട്രാക്ക് അടിക്കും വേണോ? ആ മണ്ണ് തകയില്ല. ആ அந்த மண்ணை போதுங்கிறாங்க. அவங்களுக்கு தெரியலங்க, மண் மட்டும் போட்டு விட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நிலப்பாடுங்குது. நம்ம மண் வந்து போட்டு விட்டு திரும்ப வண்டி ஏற்றி ட்ராக் அடிக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண் வந்து ஓரளவுக்காவது ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரோட் சைடில் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிச்சுன்னா அந்த மண் ஒரு துளி மண் கூட அங்கே இருக்காதுங்க. ஏன்னா இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மழை தான். மேலே மலையிலேருந்து வர மழை தண்ணி எல்லாமே வந்துச்சுன்னா இந்த மண் எதுவுமே எல்லாமே அடிச்சுட்டு போயிடுங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம மண்ணை போட்டு ட்ராக் அடிச்சு விடணும். ட்ராக்லாம் அடிச்சு விடணும். ட்ராக் அடிச்சு அந்த யூஸும் கிடையாதுன்னு தான் எனக்கு தெரியுது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது சொல்லுங்கள்.
வேலை ஃபுல்லாக முடிஞ்சிடுங்க. கரிங்கலோடு எடுத்து வந்து டிப்பர் வந்து மேலே ஏற முடியலை, ஏன்னா ரொம்ப ஹைட்டுங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த சைட்லேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா பேக்கில் விடணும். ரொம்ப ரிஸ்க்கான வேலை தான். நம்ம வேலை வந்து ஃபுல்லாக முடிஞ்சுது. லாஸ்ட் வேலை ஃபுல்லாகவே மண்ணை வந்து இந்த பக்கம் ஃபுல்லாக கூட்டிகிட்டு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கல்லோடு அடிக்கிறதுலாம் ஃபுல்லாக லெவல் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேக் விடணும். எப்படி வர போகிறாங்கன்னு தெரில. ஏறிச்சிங்க, இது வரைக்கும் ஏறிச்சு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஏறிச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏறணும் இல்லைங்க, நல்லா வந்து ஸ்லிப்பாகி போகுது. வால்வோ ஏச்சர் தான், பட் ஆனால் ஏறி வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் ரொம்ப ஹைட் அதிகம், லோடு ரொம்ப ஓவர் லோடுங்க. ஸோ ரீப்பர் வச்சு தான் ஃபுல்லாக கல்லோடு எடுத்துருக்காங்க. ஓவர் லோடு ஏறலாங்க, மாட்டிக்கிச்சு. அவ்வளோதாங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வலி வந்து முட்டிடுச்சு. அது எப்படி ஏற மாட்டேங்கிறான் பையன். பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பேக் லோடு ஓவராக இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பிடிச்சாலும் நிற்க மாட்டேங்குதுங்க, அப்படியே தேஞ்சிட்டே போகுது. போச்சு 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 போச்சு. எஸ்எம்எஸ் கொஞ்ச நேரம் அப்டேட் ஆகிருக்குங்க. 2 கம்பல் வந்து கல் மாட்டிக்கிச்சு. லாஸ்ட்டாங்கிறது மண் எல்லாமே எடுத்துட்டாங்க. எடுத்து அப்புறம் தான் இப்போ வண்டி ஏறி வருது. எல்லாம் ஏடுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஓவர் லோடுங்க. ஸோ பேக்காக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஃப்ரெண்டு வந்து போகிறதாலும் போக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி லெஃப்ட்டு வந்து ஃபுல்லாக கட் பண்ணி இந்த பக்கம் சாரி போகணும், ஃபுல்லாக வந்து போகணும் வண்டி. ரொம்ப ரிஸ்க்குங்க. நல்லா க்ரோஸாக நிற்குதுங்க. ஐயோ, நல்லா பேக் எடுக்கிறோம். அப்புறம் ஃப்ரெண்ட் எடுத்து உடச்சி ஆட்டி எடுக்க முடியாதுங்க, ரொம்ப ரிஸ்க்கு. மாட்டிக்கிட்டோம்லாம். காம்பவுண்ட் இருந்துச்சு பார்த்தீங்களா, இது வந்து காம்பவுண்டு. அது ஃபுல்லாகவே உடச்சி எடுத்து வரையும் கொஞ்சம் பேக் படிச்சு விட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வண்டி உள்ளே போயிடுச்சுங்க. எங்கள் வண்டி நேரம் அப்செட் ஆகிருக்கும். அதாவது எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர்ன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா வண்டி நல்லா கரெக்டாக பார்த்து எடுத்துட்டாரு.